SEOல நிறைய பேருக்கு இருக்க காமனான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ற கொஸ்டின் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்கு. அது என்னன்னா, ஒரு ஆர்டிகல் லாங் ஃபார்மா எழுதினாதான் அது ஆல்வேஸ் ரேங்க் ஆகும் அப்படிங்கிற கொஸ்டின் தான். இந்த வீடியோல ஒரு ஆர்டிகல் லாங் ஃபார்மா எழுதணுமா இல்ல ஷார்ட் ஃபார்மா எழுதினா போதுமா அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபியூ இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் எழுதுனா அது லாங் ஃபார்மா எழுதுனா கண்டிப்பா கூகுள்ல ஒர்க் ஆகும். கூகுள் ஆல்சோ ப்ரிஃபர் லாங் ஃபார்ம் கண்டென்ட். பட் ஆஃப்டர் ஹெல்ப்ஃபுல் கண்டென்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் லாங் ஃபார்மா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் ஒரு ஆர்டிகல் லாங் ஃபார்மா இருக்கணுமா ஷார்ட் ஃபார்மா இருக்கணுமா, எவ்வளவு வேர்ட்ஸ் கவுண்ட் இருக்கணும் அப்படின்னு எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, இது பேஸ்ட் ஆன் த டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கம்ப்ளீட் கைட் டு கஸ்டமர் ஹேண்டலிங் ஆர் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு பிளாக் எழுதுறீங்க அப்படின்னா அந்த பிளாக்கு ஒரு கம்ப்ளீட்டான கைடு தேவைப்படும். ஸோ அப்போ நீங்க கண்டிப்பா அதுக்கு லாங் ஃபார்மா எழுதணும். அதுல வாட் இஸ் கஸ்டமர் சர்வீஸ், டிப்ஸ் டு ஹேண்டில் பெட்டர் கஸ்டமர் சர்வீஸ், வாட் ஆர் த டூல்ஸ் டு யூஸ், அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் கவர் பண்ணணும். அதுவே இன்னொரு ஆர்டிகல்ல டிப்ஸ் டு ஹேண்டில் கஸ்டமர் சர்வீஸ் இன் பெட்டர் வே அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்கன்னா அதுக்கு நீங்க லிஸ்ட் ஆஃப் டிப்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 to 10 டிப்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீடைலா கவர் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப லாங் லென்த்தா எழுதணும் அவசியம் இல்லை. ஒரு 800 to 1000 வேர்ட்ஸ் இருந்தா போதும். இன்ஸ்டெட் ஆஃப் கவரிங் அந்த லாட் ஆஃப் கண்டென்ட் ஆன் தட், நீங்க ஒரு இமேஜஸ் இன்க்ளூட் பண்ணலாம். அது ரிலேட்டடான இன்ஃபோகிராஃபிக் வீடியோஸ் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு கண்டென்ட்க்கு யூசர் என்ன சர்ச் பண்றாங்க அதுக்கான டைரக்ட் ஆன்சர் நம்ம கொடுக்குறோமா அவ்வளவுதான் இருக்கணும். அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா எல்லாம் எழுதுனீங்கன்னா அது வேஸ்ட் தான். சோ எப்பவுமே ஒரு ஆர்டிகல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்ரெடி டாப்ல ரேங்க் ஆகும். அவங்க என்னென்ன மாதிரி கவர் பண்ணிருக்காங்க, அதுல என்னென்ன காமனா இருக்கு அப்படின்னு பேஸ் பண்ணி உங்களுடைய கண்டென்ட் பிரீஃப் ரெடி பண்ணி அதை ரைட்டர் கிட்ட கொடுங்க. ரைட்டர் அதுக்கேற்ற மாதிரி இவ்வளவு வேர்ட்ஸ் தான் வேணும் அவ்வளவு வேர்ட்ஸ் தான் வேணும்னு எதுவுமே டிமாண்ட் பண்ணாதீங்க. அவங்க எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு எழுதிக்கிட்டோம். உங்களுடைய மெயின் இன்டென்ட் என்னன்னா, யூசர் சர்ச் பண்றதுக்கான queryக்கு நீங்க ப்ராப்பரா அந்த பிளாக்ல ஆன்சர் பண்ணிருக்கணும். அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி அது ரிலேட்டடான மீடியா ஃபைல்ஸ், இன்ஃபோகிராஃபிக் வீடியோஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுங்க. அது உங்க கண்டென்ட்டை இன்னும் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணும். சோ இந்த 2026ல லாங் ஃபார்ம் ஆர்டிகல் தான் எழுதணும் அப்படின்னு இல்ல. ஒரு ஆர்டிகலுக்கு தேவையான வேர்ட்ஸ் அதோட டாபிக்கை பொறுத்தது தான்.